ஏண்டி நீ இல்லாத கர்ப்பத்தை இருக்கிறதா சொல்லிட்டு திரியிற? அங்க சுபத்ரா என்னடானா உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு கோவில்ல அன்னதானம் போடுறதோட இல்லாம அங்க வந்து சாப்பிட்ட எல்லாரோட எச்சி இலையெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு இருக்காங்களாமே. ஒரு பக்கம் சுபத்ரா எச்சி இலைய எடுக்கிறத பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அது உனக்காக பண்றாங்கன்னு நினைக்கும் போதுதான் கடுப்பா இருக்கு. நீ என்ன சொல்ற? எனக்கு குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு அன்னதானம் சாப்பிட வந்தவங்களோட எச்சி இலைய அத்தை எடுத்துட்டு இருக்காங்களா? உனக்கெல்லாம் ஒரு விஷயத்த 2 தடவையெல்லாம் சொல்ல முடியாது. நான் கோவிலுக்கு வரேன்னு சொல்லியும் சுபத்ரா என்ன கோவிலுக்கு நீ வர வேண்டாம், நான் தனியா போறேன்னு சொன்னதும் எனக்கு டவுட் வந்துச்சு. அதான் சிந்தாமணி அக்காவ சுபத்ராவை ஃபாலோ பண்ண சொன்ன. அவங்க தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. இப்படி ஒரு நாடகக்காரிக்காக சுபத்ரா இப்படி ஒரு வேலைய பாப்பாங்களா? எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குது. இல்ல, நீ பொய் சொல்ற. இங்க பாரு, நான் பொய் சொல்றேன்னு உனக்கு சந்தேகமா இருந்தா நீ எப்பயும் ஒரு கோவிலுக்கு போவல, அங்க போய் பாரு, உண்மை தெரியும். அக்கா, பணமும் அந்தஸ்தும் மனுஷனுக்கு திமிர கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சுபத்ரா அம்மாக்கு அது இன்னும் அதிகமா பாசத்தை தான் கொடுத்துருக்கு. தான் வீட்டு வாரிசுக்காக தான் கௌரவத்தை தூக்கி போட்டுட்டு இலை எடுக்கிற அந்த மனசுக்கு அந்த ஆத்தா இவங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாக்கா. உண்மைதாமா. பெத்த தாய காட்டிலும் இந்த மாமியார் அவங்க பணக்கார அந்தஸ்தை தூக்கி போட்டுட்டு தான் மருமகளுக்காக எச்சி இலை எடுக்கிறாங்க. அந்த இசை நிஜமாவே கொடுத்து வச்சவ. ஆமாக்கா. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க அவ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமாக்கா. எல்லாரும் வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டீங்களா? உங்க வயிறு நிறைஞ்ச மாதிரியே என் மருமகளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு நீங்க எல்லாரும் மனசார வாழ்த்திட்டு போகணும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க.